அதங்கொண்ட யானை ஆழ்வார்க்கடியானையும் கூட இருந்த அந்த இரு வீரர்களையும் வந்தியத்தேவனும் பார்த்துருச்சு. அவங்கள நோக்கி ஓடி வருது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன பகுதியில் ஆழ்வார்க்கடியானை நோக்கி அந்த மதங்கொண்ட யானை ஓடி வருது அப்படின்னு. பார்க்க எப்படி ஓடி வருதான், தும்பிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு வழியில் இருக்கிற செடி கொடியெல்லாம் சிதைச்சிக்கிட்டு அப்படியே ஓடி வருது. அடுத்த வினாடி ஆழ்வார்க்கடியானுடைய கதி அதோ கதி தான் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்கிற சமயத்தில் துணைக்கு வந்த வீரர்கள் 2 பேரும் அவங்கவுங்க நிற்கிற இடத்துல போன்னு கூச்சலிடுறாங்களே தவிர ஒன்றும் செய்யலை. வந்தியத்தேவனோ தன் கையிலேருந்து நழுவி தரையில் விழுந்த வேலை திரும்ப எடுத்து கடைசியாக ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு யோசிக்கிறான். அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் தன் கையில் இருக்கிற தடியை வீசி மதயான மீது எறிகிறான். மறுகணம் ஆழ்வார்க்கடியான காணலை. அவனுடைய தலப்பாவை மட்டும் காற்றில் அப்படியே பறந்து ஒரு மரக்கிளையில் போய் விழுகுது. ஆழ்வார்க்கடியான் என்ன ஆகியிருப்பான் அப்படின்னு சிந்திப்பதற்குள்ள அந்த காட்டில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்துருச்சு. அவன் மறைந்த இடத்தை அருகிலேயே சென்ற யானை திடீரென்று மண்டியிட்டது போல் முன்கால்களை மடக்கி கொண்டு முன்புறமாக சாய்ந்தது. அந்த வனப்பிரதேசம் முழுதுமே எதிரொலித்த செய்தி அந்த ஒரு பயங்கரமான அந்த பிளிரல் சத்தம்தான். மறுகணத்தில் மலை போல இருந்த அந்த யானை அப்படியே மறைஞ்சிருச்சு. யானை அந்த பாதாளத்தில் உருண்டு விழுந்து சரிஞ்சு பாறைகள்லாம் அப்படி கிளப்பி தூசியெல்லாம் கிளப்பி மேலே வருது. என்ன நடந்ததுங்கிற யோசிக்கிறதுக்குள்ளே வந்தியத்தேவனுக்கு கொஞ்ச நேரமே எடுத்துக்கிச்சுன்னே சொல்லலாம். ஆழ்வார்க்கடியானுக்கு பின்னால் பெரும் பள்ளம் இருந்துச்சு. அவன் தடியை வீசி எறிகிற வேகத்தில் பின்புற சாஞ்சு விழுந்துட்டான். அவனை நோக்கி சென்ற மதங்கொண்ட யானையும் முன்னங்கால் 2ஐயும் பள்ளத்தில் வச்சிருச்சு. சமாளிக்க பார்த்துச்சு, முடியல. அதனால மலை மாதிரி இருந்த அந்த பெரு உடலே உள்ளே விழுந்து அந்த புழுதியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. மத யானையை ஒத்த ஆழ்வார்க்கடியானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான மரணம் ஒரு சமயத்தில் ஒரு வினாடிக்குள்ள சம்பவம் ஆயிடுச்சு. இதை வந்தியத்தேவனுடைய உள்ளம் உணர்ந்ததும் அவனுடைய உடம்பு அப்படி சிலுத்து போச்சு. அவனுடைய இதயத்தில் பெரிய வேதனையே வந்துருச்சு. அந்த வைஷ்ணவன் மீது வந்தியத்தேவனுக்கு முதலில் ஏற்பட்டிருந்த சந்தேகமெல்லாம் போய் பிரயாணத்தை போது அவன் பேரில் ஒரு விதமான வாஞ்சனை ஏற்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்டவனுக்கு இத்தகைய கதியா நேரணும், அவனுடைய உதவியும் வழித்துணையும் இல்லாமல் இனிதான் ஏற்றுக்கொண்டு வந்த காரியத்தை தானாகவே செய்து முடிக்கணுமேங்கிற கவலையும் சேர்ந்துக்குச்சு. வைஷ்ணவனும் யானையும் பள்ளத்தில் விழுந்து மறைஞ்ச இடத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் வந்து நின்று கீழே அப்படியே உத்து பார்க்குறான் கவலையில். முதல்ல ஒரே புழுதி படலமாக இருந்துச்சு, ஒன்றுமே புலப்படலை. கொஞ்சம் கொஞ்சமாக புழுதி அடங்க யானை போன வழியில் செடி கொடிகளும் பாறைகளும் அப்படியே விழுந்திருந்தது தெரியுது. என்ன தம்பி, சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறாய், ஒரு கை கொடுக்க கூடாதா என்று குரலை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு ஒரு தரம் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. அதிசயத்தினால் தள்ளாடி விழாமல் குரல் வந்த இடத்தினால் அப்படியே பார்க்குறான். யானை விழுந்த வழியை ஒற்றி போல் செங்குத்தான பாறை ஒரு ஓரத்தில் இருக்குது. அதோட ஓரத்தில் மரத்தோட ஆணி வேற பிடிச்சிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் தொங்கிட்டு இருக்கான். வந்தியத்தேவனுடைய குதூகலத்துக்கு கேட்கவா வேணும், உடனே வேடிக்கை பேச்சு வந்துருச்சு. ஓஹோ வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை அளித்துவிட்டு நீ திரிசங்கு சர்க்கத்தில் தங்கிவிட்டீரோ என்று சொல்லிக்கொண்டே வீரர்களை கைதட்டி அழைத்தான். தன் அறையில் சுற்றி இருந்த துணிச்சுருளை அவிழ்த்து எடுத்து ஒரு முனையை 2 வீரர்களையும் கெட்டியாக பிடித்து கொள்ள செய்தான். இன்னொரு முனையை கீழே விட்டாலும் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் வேரை விட்டு துணிச்சுருளை பிடித்து கொண்டான். 3 பேருமாக பிடித்து இழுத்து உண்பாடு என்பாடு என்ற அந்த வைஷ்ணவனை மெதுவாக மேலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். சிறிது நேரம் வரையில் ஆழ்வார்க்கடியான் நெடிய பெருமூச்சு விட்டு கொண்டு பின்னாடி அப்படியே படுத்து கிடந்தான். மற்றவர்களை அவனை சூழ்ந்து நின்று ஆசுவாசப்படுத்தினார்கள். சற்றென்று எழுந்து உட்கார்ந்து கிளம்புங்கள், நன்றாய் இருட்டாவதற்குள் ராஜபாட்டைக்கு போய் சேர்ந்து விட வேண்டும், என் தலைக்குட்டை எங்கே, தடி எங்கே என்று கேட்டான். ஒன்றும் அவசரமில்லை, நீர் இன்னும் சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளும், பிறகு நாம் புறப்படலாம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். அப்போது ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நரி தன் இனிய கீதத்தை ஆரம்பித்து விட்டது. 100-200 நரிகள் கோஷ்டிகானம் இசைத்தன. மேட்டு பிரதேசத்தில் இருந்த காட்டிலிருந்து கீழே பள்ளத்தில் நோக்கி பல இடங்களில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதர்களில் மறைந்து செல்லும் சிறுத்தைகளே அச்சலசலப்புகளுக்கு காரணம் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. பள்ளத்தில் மேலே கழுகுகளும் பருந்துங்களும் அப்படி வட்டமிட ஆரம்பிச்சிருச்சு. யானையின் மரணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காட்டில் சுற்றுப்பக்கம் வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் ஊன் தின்னும் மிருகங்களும் பட்சிகளும் சற்று நேரத்துக்கெல்லாம் யானையோட உடலை சாப்பிடுவதற்காக வந்துடும். நாமும் அவற்றுக்கு உணவாகாமல் கிளம்பணும், புறப்படுங்க உடனேன்னு ஆழ்வார்க்கடியான் கத்துறான். அவன் கூறியதை வந்தியத்தேவன் இப்போது மறுத்து பேச முடியல. நாள்
நால்வரும் காட்டு வழியில் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறாங்க. அஸ்தமிக்கும் சமயத்துக்கு ராஜபாட்டையை அடைந்துறார்கள். ராஜபாட்டையில் வருவோரும் போவோரும் வண்டிகளும் வாகனங்களும் ஒரே கலகலப்பாக இருந்தது. யானைகளின் மீது சர்வ சாதாரணமாக ஏறி வருவர்களை பார்த்து வந்தியத்தேவன் அப்படி வியப்பாக பார்க்குறான். இந்த மாதிரி மிருகம் ஒன்று தானே காட்டுப்பாதையில் அவ்வளோ பீதி உண்டு பண்ணிவிட்டது அப்படி எண்ணி பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறான். இந்த ராஜபாட்டை எங்கிருந்து எங்கே போகிறது, நாம் எங்கே வந்திருக்கிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் கேட்குறான். அனுராதாபுரத்திலிருந்து சிம்மகிரிக்கு போகும் ராஜபாட்டையில் வந்து சேர்ந்திருக்கிறோம். தம்பல்லை இன்னும் அரைக்காத தூரம்தான் இருக்கிறது. ராத்திரி அங்கே போய் சேர்ந்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டை வழியாக சுகமாய் வந்திருக்கலாமே, எதற்கு இந்த காட்டு வழியாக வந்தோம்? ராஜபாட்டையில் நாம் நெடுகிலும் வந்திருந்தால் 100 இடத்தில் நம்மை நிறுத்தி சோதனை செய்திருப்பார்கள். அனுராதாபுரத்தில் அடியோடு நிறுத்தி போட்டிருப்பார்கள். நாம் யாரை தேடி வந்திருக்கிறோமோ அவர் சிம்மகிரி பக்கம் சென்றிருப்பதாக எனக்கு செய்தி. அதனால்தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னமும் அவரை நாம் கண்டுபிடிக்கத்தான் போகிறோமோ இல்லையோ வேறு எங்கேயோ போயிருக்கிறாரோ என்று கூட தெரியவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டையின் இரு பக்கத்திலும் ஏராளமான வீடுகளும் கிராமங்களும் கடை வீதிகளும் கொள்ளர் தச்சர் பட்டறைகளும் இருந்தன. அவற்றில் வசித்தவர்களும் தொழில் செய்தவர்களும் பெரும்பாலும் சிங்களவர்களாகத்தான் தோன்றினார்கள். ராஜபாட்டையில் தமிழ்நாட்டு போர் வீரர்கள் குறுக்கும் நெடுக்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் இருபுறமும் வசித்த சிங்களவர்கள் எவ்வித தடையுமின்றி தங்கள் தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியெல்லாம் இப்போது யாருடைய வசத்தில் இருக்கிறது என்று கேட்டான் வந்தியத்தேவன். சோழ சைன்யம் தம்பளை வரையில் கைப்பற்றி இருக்கிறது. அப்பால் சிம்மகிரி குன்றும் கோட்டையும் மகிந்தன் வசம் இருக்கிறது. இந்த பக்கங்களில் வசிக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் சிங்களத்தார்கள்தான். பொன்னியின் செல்வர் இங்கே வந்த பிறகு யுத்தத்தின் போக்கே மாறிவிட்டது. சோழ வீரர்களும் மகிந்தனுடைய வீரர்களுக்கும் தான் சண்டை. அதாவது போர்க்களத்தில் எதிர்ப்படும் போதும் மற்றபடி குடிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். புத்த குருமார்களுக்கும் ஒரே கொண்டாட்டத்தான். அனுராதபுரத்தில் இடிந்து போன புத்த விகாரங்களை எல்லாம் நம் இளவரசர் திரும்ப புதுப்பித்து விட்டு கட்டும்படி கட்டளையிட்டு இருக்கிறாராம். கேட்டாயா கதையை? பௌத்த குருக்கள் ஏன் குதூகலம் அடைய மாட்டார்கள்? இளவரசரை நான் சந்திக்கும் போது நீங்கள் செய்யும் காரியம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடப் போகிறேன். கட்டாயம் சொல்லிவிடும். உமக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதற்கு இந்த இளவரசர் யார்? அவருக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா என்றான் வல்லவரையன். அவருக்கு கொம்பு முளைத்திருக்கவில்லை தம்பி, அது உண்மையே. ஆனாலும் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அவருக்கு பின்னால் யார் என்ன குறை சொன்னாலும் எதிரில் அவரை பார்த்தது மயங்கி போய் நின்று விடுகிறார்கள். இளவரசரை எதிர்த்து பேசும் சக்தி யாருக்கும் இருப்பதில்லை. அத்தகைய சக்தி இளவரசரை தம் இஷ்டப்படி நடக்கச் செய்யும் சக்தி ஒரே ஒருவருக்குத்தான் உண்டு. ஆமாம், வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியாரின் அற்புத சக்தியை அறியாதவர் யார்? அப்படிப்பட்ட பயங்கர மதயானையை கைத்தடியால் எதிர்த்து வென்றவருக்கு இளவரசர் எம்மாத்திரம்? நான் கூறியதை நீ சரியாக தெரிந்து கொள்ளவில்லை தம்பி. பொன்னியின் செல்வர் எங்கே, இந்த ஏழை வைஷ்ணவன் எங்கே? மதயானையை கைத்தடி கொண்டு எதிர்ப்பேன், புலியையும் கரடியும் சிங்கத்தையும் வெறும் கையோடவே எதிர்ப்பேன். ஆனால் பொன்னியின் செல்வர் முன் நேருக்கு நேர் நிற்கும்போது என் தைரியமெல்லாம் எங்கேயோ போய்விடுகிறது. நெஞ்சு நெகிழ்ந்து விடுகிறது, தொண்டை அடைத்து விடுகிறது, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவருவதில்லை. அவரை ஆளும் சக்தி படைத்தவர் என்று பின் யாரை சொன்னீரையா? உலகம் தெரிந்த விஷயமாயிற்றே பிள்ளை, உனக்கு தெரியாதா? இளைய பிராட்டியை பற்றி தான் சொல்கிறேன். குந்தவை தேவியின் வாக்குத்தான் அவருக்கு வேத வாக்கு. ஓஹோ, பழையாறை இளைய பிராட்டியை பற்றியா சொல்கிறீர்? உமது சகோதரி பழுவூர் இளையராணியை பற்றி தான் சொல்கிறீரோ என்று நான் நினைத்தேன். நந்தினியும் அபூர்வ சக்தி படைத்தவள் தான். ஆனால் அவளுடைய சக்தி வேறு விதமானது. அது எப்படி? என்ன வித்தியாசம்? ஒருவன் நரகத்தில் விழப்போகிறவனாக இருந்தால் அவனை தடுத்து நிறுத்தி குந்தவை தேவி சொர்க்கத்து அவனை கொண்டு போய் சேர்த்து விடுவார். அது ஒருவித சக்தி. நந்தினி என்ன செய்வாள் தெரியுமா? அவளுடைய சக்தி இன்னும் ஒருபடி மேலானது என்றே சொல்ல வேண்டும். நரகத்தையே சொர்க்கம் என்று சொல்லி சாதித்து அதை நம்பும்படியும் செய்து நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செய்து விடுவாள். வந்தியத்தேவனுக்கு அப்படி உடம்பே சிலிர்த்து விட்டது. நந்தினியின் குணாதிசயத்தையும் அவளுடைய பயங்கரமான மோகன சக்தியும் இந்த வீர வைஷ்ணவன் எவ்வளோ சரியாக அளந்து சொல்லிவிட்டார். நந்தினி இவருடைய சகோதரி என்று சொல்வது உண்மையாக இருக்க முடியுமா? இந்த யோசனையில் வந்தியத்தேவன் ஆழ்ந்து விட்டபடியால் மேலே ஒன்றுமே அவன் கேட்கவே இல்லை. சிறிது தூரம் மௌனமாகவே இருவரும் நடந்தார்கள். அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக சில குதிரைகளின் சத்தம் கேட்டது. அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்திலிருந்து அச்சப்தம் வந்தது. சில நிமிஷத்துக்கெல்லாம் 4 குதிரைகள் வெகு வேகமாக 4 கால் பாய்ச்சலில் வந்தன. சூறாவளி காற்றை போல் புழுதியை கிளப்பிவிட்டு கொண்டு வந்த அக்குதிரைகள் மின்னல் மின்னும் நேரத்தில் தம் கால்நடை பிரயாணிகளை தாண்டி சென்றன. ஆயினும் அந்த சிறிய நேரத்திலேயே அக்குதிரைகளின் மேல் இருந்தவர்கள் ஒருவருடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆஹா,
பார்த்திபேந்திரவர்மன் அல்லவா இவன்? காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்தரின் அந்தரங்க நண்பன் அல்லவா? நம்மை அவ்வளவாக பிடிக்காதவன் அல்லவா? இவன் எங்கே வந்துவிட்டு எங்கே போகிறான்? எதற்காக இவன் இலங்கை வந்தான்? எப்போது வந்திருப்பான்? பிரயாணிகளை தாண்டி சென்ற குதிரைகளை சற்று தூரம் போதும் கம்பீரமான ஒரு குரலில் நில்லுங்கள் என்று கட்டளை பிறந்தது. குதிரைகள் நின்றன. பிறகு இந்த பக்கமாக திரும்பின. அவர்களில் தலைவனான காணப்பட்டவன் குதிரையை செலுத்தி கொண்டு முன்னால் வந்தான். மற்றவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். முன்னால் வந்தவன் வல்லவராயன் எண்ணியது போலவே நாம் முன்ன மாமல்லபுரத்தில் பார்த்திருந்திருக்கும் பார்த்திபேந்திர பல்லவன் தான். வந்தியத்தேவனை அவன் உற்று பார்த்துவிட்டு, இது என்னப்பா இது? நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய்? தஞ்சாவூரில் நீ திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டாய் என்று சொன்னார்களே. உன்னை பழுவேட்டையர்கள் தீர்த்திருப்பார்கள் என்றல்லவா நான் நினைத்து கொண்டிருந்தேன். பழுவேட்டையர்களால் என்னை அவ்வளவு எளிதில் தீர்த்து கட்ட முடியுமா? நான் பழைய வானர் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லவா? ஆமாம், எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொண்டு தப்பி பிழைப்பதில் உனக்கு இன்னே வேறு யாரும் இல்லை. ஐயா, உயிரை காப்பாற்றிக் கொள்வது அவசியமாக இருக்கும்போது காப்பாற்றிக் கொள்வேன். உயிரை குடிக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கவும் மறக்க மாட்டேன். அப்படி நான் சாவதாக இருந்தால் தங்களை போன்ற பழைய பல்லவ குல தோன்றலுடன் சண்டை போட்டு சாவேனே தவிர கேவலம் பழுவேட்டையர்களின் கையினால் சாவேனா என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் உரையிலிருந்து வாளை உருவினான். சேச்ச, உன்னோட என்னை சண்டை போட சொல்கிறாயா? அதுவும் இந்த தூர தேசத்திலே வந்து? வேண்டாம் தம்பி, வேண்டாம். எனக்கு அவசர வேலை இருக்கிறது. உன்னிடம் இளவரசர் ஒப்புவித்த காரியம் என்னாயிற்று? செய்து முடித்து விட்டேன் ஐயா. சக்கரவர்த்தியிடம் கொடுக்கும்படி பண்ணித ஓலையை சக்கரவர்த்தியிடமே கொடுத்து விட்டேன். இளைய பிராட்டியிடம் கொடுக்க சொன்ன ஓலையையும் அவரிடம் கொடுத்து விட்டேன். இங்கே எதற்கு வந்தாய்? இலங்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு நாளாகவே இருந்தது. அதற்காக இந்த வைஷ்ணவரோட புறப்பட்டு வந்துவிட்டேன். ஆஹா, இந்த ஆளை கூட நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் போல இருக்கிறதே. ஆம் மகாராஜா, பார்த்திருக்கிறீர்கள். என் சகோதரியை பற்றி ஏதாவது தெரியுமா என்று விசாரிப்பதற்காக இளவரசர் ஆதித்தரிடம் வந்தேன். அப்போது தாங்களும் அவர் பக்கத்தில் இருந்தீர்கள். அது யார் உன் சகோதரி? இப்பொழுது பழுவூர் இளையராணியாக விளங்கும் நந்தினி தேவி. ஆஹா, அந்த விஷப்பாம்பினால் நாட்டுக்கு நேர்ந்திருக்கும் தீங்குகளையெல்லாம் நினைத்தால் அவளுடைய அண்ணனாக இருப்பதற்கு உன்னை கழுவில் ஏற்ற வேண்டுமே. மகாராஜா, ஒரு நாள் நான் கழுவில் ஏறி சாவதைய சபதம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு தாங்களே வந்து தங்கள் கையினாலேயே அந்த திருக்கை காரியத்தை செய்துவிட்டால் உன்னை கழுவில் தூக்கி போட என்னால் முடியுமா? அதற்கு 100 ஆள் வேண்டும். இருக்கட்டும், நீங்கள் வருகிற வழியில் இளவரசரை பற்றி ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீர்களா? அனுராதாபுரத்துக்கு அவர் வந்து விட்டாரா தெரியுமா என்று பார்த்திபேந்திரன் கேட்டான். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் மகாராஜா? நாங்கள் காட்டு வழியில் வந்தோம். காட்டில் ஒரு மத யானை என்னை துரத்தி கொண்டு வந்தது. அப்போது பாருங்கள். போதும் உன் கதை. யார் கண்டது? ஒரு நாளைக்கு உன்னை நானே கழுவில் தூக்கி போட்டு உன்னை ஆசையை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டே பார்த்திபேந்திரன் குதிரையை திருப்பினான். ஆழ்வார்க்கடியான் பார்த்திபேந்திரனுடன் பேசியபடியே அவனுடன் இருந்த ஆட்களை எல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லோரும் குதிரைகளை திருப்பி கொண்டு போன பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம், தம்பி, அந்த மற்ற 3 ஆட்களையும் பார்த்தாயா? அவர்களை யாராவது உனக்கு முன்னம் தெரியுமா என்று அவளோடு கேட்டான். இல்லை, நான் பார்த்ததே இல்லை என்றான் வந்தியத்தேவன். ஆம், நீ பார்த்திருக்க முடியாதுதான். அவர்களில் 2 பேர் நான் பார்த்திருக்கிறேன். திருப்புறம்பயம் பள்ளிப்படையில் நள்ளிரவில் பார்த்தேன். அப்பா, என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறிய போது ஆழ்வார்க்கடியானோட உடம்பு முழுவதும் நடுங்கிற்று. அப்படி என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள்? சோழர் குல பூண்டே இந்த உலகில் இல்லாமல் அழித்து விடுவதாக சபதம் எடுத்துக்கொண்டார்கள். ஐயையோ, இவர்கள் எப்படி நமக்கு முன்னால் இங்கே வந்து சேர்ந்தார்களோ தெரியவில்லையே. கெட்டிக்காரர்கள். இந்த முரட்டு பல்லவனை எப்படியோ பிடித்து கொண்டார்கள் பார் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் மௌனமானான். வந்தியத்தேவனுக்கு கோடிக்கரையில் அவன் அறிந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவன் கோடிக்கரை வந்ததற்கு முதல் தான் 2 பேர் அவசரமாக இலங்கைக்கு போனார்கள் என்றும் பூங்குழலியின் தமையன் அவர்களை படகில் ஏற்றி சென்றான் என்றும் கேள்விப்பட்டான் அல்லவா? இவர்களில் அந்த 2 பேரும் இருப்பார்களோ? அப்படியானால் பார்த்திபேந்திரனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நால்வரும் தம் பள்ளை என்னும் புதிய சேஸ்திரத்தை நெருங்கி கொண்டிருந்தார்கள்.